வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். வயதும் வாய்ப்பும் கிடைக்கும் போதே அதை அழகாக்கி ஆற்றுப்படுத்திக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்புவதை விருப்பம் போல் நீர் விரும்பும் வரை செய்யும் வரம் தாரும் என்ற யதார்த்த உணர்வோடு இறைவனையே தங்களின் முதலும் முடிவுமாக கொண்டு வாழ்வதே புனிதம். உரிமைகள் கோராமல், வசதிகள் நாடாமல், வலிகளையும் துன்பங்களையும் தாங்கி தங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையும் தேடாமல் இயல்பு வாழ்வில் இன்பம் கொண்டு வாழ்வதே புனிதம் என்பதை மனதில் கொண்டவர்களாய் புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த, ஒருங்கிணைத்த, வழிநடத்திய, ஒத்துழைப்பு நல்கிய, சபையின் முன்னேற்றத்திற்காக உழைத்து இன்று விண்ணகத்தில் இறைமாட்சியின் ஒளியில் இணைந்துள்ள நமது முன்னோர்களின் மற்றும் மூத்த சகோதரிகளின் புனிதத்துவமிக்க வாழ்வையும் பழம்பெருமை வாய்ந்த மரியின் ஊழியர் சபையோடு இணைந்திருப்பதால் மரியின் ஊழியர் சபை புனிதர்களையும் கொண்டாடி மகிழ இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப, தூய கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப மனிதர் வாழும்போது தூயோர் ஆகின்றனர், நடமாடும் புனிதராக மாறுகின்றனர் என்பதை தன்வயப்படுத்தி வாழ்ந்தவர்கள் புனிதர்கள். வாழ்க்கை என்னும் பயணத்தில் பலமுறை வழி தெரியாமல் தத்தளிக்கும் போது நமது பயணத்திற்கு நல்வழியை காட்டுபவர்கள் புனிதர்கள். இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர்கள் புனிதர்கள். எப்படியும் வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழும் முறையை வகுத்து காட்டியவர்கள் புனிதர்கள் என புனிதர்களின் வாழ்வு முறையை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களின் வழித்தடத்தில் திரு அவையால் புனிதர்கள் என்று அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் தங்களது வாழ்வால், செயல்பாடுகளால் புனிதர்கள் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து நம் சபைக்காகவும் நமக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நம் சபையின் முன்னோர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறும் இந்நன்னாளில் அவர்களின் பரிந்து பேசுதலையும் அருள் ஆசீரையும் வேண்டியவர்களாய் இப்பாடலில் இணைவோம். ஜெப வாழ்வ மறை
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 3 முதல் 10 முடிய. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகம் புகழ். இவ்வுலகில் வித்தியாசமாக வாழ்ந்து மரித்தவர்களை திரு அவையானது புனிதர்கள் என்று அழைக்கிறது. எல்லோரும் செல்லும் பாதையில் பயணிப்போர் பலர். சஞ்சலங்களும் சவால்களும் நிறைந்த பாதையில் பயணித்தவர்களை, இன்னும் பயணிப்பவர்களை வரலாறு என்றும் நினைக்க மறப்பதில்லை. இத்தகைய பின்னணியில் வாழ்ந்து சென்ற நம் முன்னோர்கள் பணிவில் முழுமை காண முயற்சித்த புனிதர்கள், துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு இன்னும் துன்பப்பட வேண்டும் என மன்றாடிய புனிதர்கள், நற்செய்தியை வாழ்ந்து போதித்து இறைப்பணியாற்றி உயிர்விட்ட புனிதர்கள், திரு அவையின் வளர்ச்சிக்காக தங்களது சொந்தம் பந்தம் அனைத்தையும் துறந்து எங்கு வேண்டுமானாலும் செல்ல தயார் நிலையில் இருந்த புனிதர்கள், பிற உயிர்களை நேசிப்பதில் முழுமை காண முயற்சித்த புனிதர்கள் என சொல்லும் அளவுக்கு புனிதத்துவமிக்க வாழ்வு வாழ்ந்த நம் சகோதரிகளை நினைவு கூர்வோம். நமது சபையை தோற்றுவித்த அன்னை மரிய சூசை நட்சத்திரம் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மனநிலையில் அறியாமையில் வாழ்ந்த மக்களின் மத்தியில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு நடுவில் துணிவுடன் நமது சபையை தோற்றுவித்தவர் அன்னை மரிய சூசை நட்சத்திரம். இறைவனின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் கொண்டு வாழ்ந்தவர்கள். வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் மொரிஷியஸ் தீவிற்கு மறைபணியாற்ற சென்ற பணியின் தீவிரம், அனைவரின் மீதும் கொண்ட கருணையான பார்வை, பெண்களின் குழந்தைகளின் வாழ்வின் தரம் உயர ஏற்படுத்திய கல்வி பணிகள், தன்னலம் மறந்து பிறர் நலம் கொண்ட சேவை மனப்பான்மையோடு வாழ்ந்து சென்றவர்கள். திரு அவையால் புனிதர் பட்டம் வழங்கப்படவில்லை என்றாலும் நம் சபையில் புனிதராக வாழ்ந்து சென்ற அன்னையின் ஆசீரை இறைஞ்சுவோம். நமது சபையை ஒருங்கிணைத்த அன்னை மரிய அலெக்சிஸ். திருச்சி, தூத்துக்குடி, சாத்தான்குளம் போன்ற பகுதியில் ஒரே பெயரில் இயங்கிய சபையை ஒருங்கிணைத்த பெருமையை கொண்டவர் அன்னை அலெக்சிஸ். அலெக்சிஸ் என்றாலே அன்பு என்பது சகோதரிகள் அனைவரும் உணர்ந்த அனுபவம். இறைவனுக்கு நேர்ந்து கொண்ட தனது அர்ப்பண வாழ்வில் இவர்களிடம் விளங்கிய ஆழ்ந்த இறை நம்பிக்கையும்
சகோதரிகளிடம் காட்டிய கனிவுடன் கூடிய கண்டிப்பும் தொலைநோக்கு பார்வையோடு படித்தளங்களை நிறுவ மேற்கொண்ட துடிப்பான செயல்பாடுகளும் மூத்த சகோதரிகளின் ஓய்விற்காகவும் அவர்கள் தனிச்சிறப்புடன் கவனிக்கப்பட வேண்டும் என்ற முனைப்புடன் இல்லங்களை ஏற்படுத்தியவர்கள். வியாகுல அன்னை மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். தனது புனிதமிக்க வாழ்வால் புனிதராக வாழ்ந்து சென்ற அன்னையின் ஆசீரை இறைஞ்சுவோம். இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்து புனிதமிக்க வாழ்வு வாழ்ந்து மரித்த நம் சகோதரிகளின் தியாகமிக்க அர்ப்பண உணர்வு மிகுந்த பணிவாழ்வை, கடின உழைப்பை, குறிப்பறிந்து உதவும் மனப்பான்மையை, துன்பங்களை துணிவுடன் ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தை, தன்னலமிக்க சேவையை நினைவு கூர்ந்து புனிதமிக்க வாழ்வை மேற்கொண்ட சகோதரிகளின் ஆசீரை இறைஞ்சுவோம். வரங்களின் வடிவாம் புனிதர்களே, புகழ் போற்றி பாடுகிறோம். வரங்களின் வடிவாம் புனிதர்களே, புகழ் போற்றி பாடுகிறோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீரெம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீரெம்மில் நிறையவே. வரங்களின் வடிவாம் புனிதர்களே, உன் புகழ் போற்றி பாடுகிறோம். சிறப்பாக மரியின் ஊழிய சபையோடு நாம் இணைந்து இருப்பதால் 7 புனிதர்கள், புனித ஜூலியானா, புனித பெரகிரினார் மற்றும் ஏனைய புனிதர்களின் இரக்கத்தையும் ஆசிரையும் வேண்டுவோம். அன்னை மரியிடம் ஆழ்ந்த பற்றும் ஜப தப வாழ்வின் தேவையையும் குழு வாழ்வின் இனிமையையும் உணர்ந்து பணி வாழ்வே அழைத்தலின் சிறப்பு என்பதை எண்பித்து சென்ற 7 புனிதர்களின் ஆசீரை இறைஞ்சுவோம். இறைவனின் புனிதர்களே, துணையாய் நீர் வருவீர். தேவனின் தூதர்களே, எதிர்கொண்டு வருவீர். இறைவனின் புனிதர்களே, துணையாய் நீர் வருவீர். தேவனின் தூதர்களே, எதிர்கொண்டு வருவீர். நற்கருணையே வாழ்வின் மையமாக கொண்டு அர்ப்பணத்தின் ஆழம் கண்டு மன தூய்மையும் தாழ்மையின் சிறப்பும் தவத்தின் மேன்மையும் சபை பற்றும் கொண்டு விளங்கிய புனித ஜூலியானாவின் ஆசீரை இறைஞ்சுவோம்.
நோயால் மிகவும் துன்புற்ற போது தனது துன்பத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் பாடுகளோடும் அன்னை மரியின் வியாகுலங்களோடும் இணைத்து தனது வேதனையை மீட்பின் சாதனமாக மாற்றிய புனித பெரகரினாரின் ஆசீரை இறைஞ்சுவோம். Saint Peregrine, patron saint for cancer, pray for us, pray for us. In and through every day, in and through our every way, intercede and bow before our holy God of love. Pray to Him that He may show His blessed healing from above. Saint Peregrine, we pray to you, please intercede for us. Share our sorrows, troubles, toils and fears. In holy God we trust. Pray for us, hallelujah. Pray for us, hallelujah. Pray for us. மன்றாடுவோமாக. இரக்கமும் கருணையும் நிறைந்த இறைவா, எங்களோடு உடன் இருந்து நாங்கள் இருக்கும் நிலையிலேயே எங்களை ஏற்றுக்கொண்டு எம் உள்ளுணர்வுகளை புரிந்து நாங்களும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளுடன் வாழ முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் அனுபவங்கள், உறவுகள், பிறரை ஏற்றுக்கொள்ளும் சூழலில் புனிதத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். புனிதமாக, புனிதையாக வாழ நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உமது தூய ஆவியின் உள் தூண்டுதலை எங்கள் மீது பொழிந்து முயற்சிகளை ஆசீர்வதித்து வழிநடத்த உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.